தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக ஆயத்தத்தோடு இருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். ஆம் தேவ பிள்ளையே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்டதான கிணறு. ஆங்கிலத்தில் அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறோம். You are a locked garden, enclosed spring and sealed fountain. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எவ்வளோ அழகாக கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார்ல. நீ அடைக்கப்பட்டதான தோட்டமாய் இருக்கிறாய். அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ள ஒன்றும் உள்ளே பிரவேசிப்பதில்லை, ஒன்றும் உன்னை தொடுவதில்லை, ஒன்றும் உனக்கு விரோதமாய் காணப்படுவதில்லை. என்க்ளோஸ்ட் ஸ்ப்ரிங், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. நீரூற்று இருக்கு, அது மறைவு கட்டப்பட்டு இருக்கிறது. எந்த ஒரு காரியமும் வந்து அதிலிருந்து அந்த நீரூற்றை எடுத்துட்டு போயிடக்கூடாது, பருகி கொண்டு போயிடக்கூடாது. அது மறைவு கட்டப்பட்டு இருக்கிறது. அடுத்து அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கும், முத்திரிக்கப்பட்ட கிணறு, சீல்ட் ஃபவுண்டைன். அது முழுவதுமாய் அது அடைக்கப்பட்டதாய், மூடப்பட்டதாக. காரணம் என்ன தெரியுமா? அது தேவனுக்குரியது, அது எஜமானுக்குரியது. அந்த எஜமானுக்குரியதை வழிப்போக்கர்கள் எடுத்துக்கொண்டு போகாதபடிக்கு கர்த்தர் அதை முத்திரித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் அதை முத்திரித்து வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, என் சகோதரியே, என் மணவாளியே, என் மணவாளனே, தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை அவ்வண்ணமாய், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்துகிறார். அடைக்கப்பட்ட தோட்டத்தை போல, மறைவு கட்டப்பட்ட நீரூற்றை போல, முத்திரிக்கப்பட்ட கிணற்றை போல, என் எஜமானுக்குரியதாய், என் எஜமானனுக்கு வேண்டும் என்பதற்காய் தேவன் அதை முத்திரித்து வைத்திருக்கிறார். நீ தேவனுக்குரியவள், நீ தேவனுக்குரியவன். உலகம், மாமிசம், பிசாசு உன்னை தொடுவதற்கு தேவன் ஒரு காலம் அனுமதிப்பதில்லை, ஒரு காலம் தேவன் விடுவதில்லை. கர்த்தர் கிருபையாய் உங்களை முத்திரித்து வைப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக உடைய பிள்ளைகள் அடைக்கப்பட்ட ஒரு தோட்டத்தை போல, மறைவு கட்டப்பட்ட நீரூற்றை போல, முத்திரிக்கப்பட்ட கிணற்றை போல, எஜமானனுக்கு உரியதாய், எஜமாட்டிக்கு உரியதாய் உடைய வாழ்க்கை முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்டதாய் காணப்பட உதவி செய்யும். மனதார ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீ தேவனுக்கு உரியவள். நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு. God bless you.